அன்பு கூறு என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். 1 யோவான் 4:19 நாம் எல்லாரும் வாசிப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் என்ன செய்கிறோம்? அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது யாரு? ஏசப்பா முதலாவது அன்பு கூர்ந்தார். அவர் தான் நம்மளை முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் ஏதோ ஒன்றை செய்ததுனாலே, ஏதோ ஒன்றை அர்ப்பணிச்சதுனாலே, ஏதோ ஒரு தியாகம் பண்ணினால தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை. அவர் நம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக நம்மேல் வைத்த அன்புனாலே என்ன செய்தார்? நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்ப யார் அன்பு கூர்ந்தார்? முதலாவது இயேசு அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெண் திருமணமாகி அவள் கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த குழந்தை வெளியே வரல. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த குழந்தை மேல ஒரு அன்பு, தகப்பனுக்கும் அன்பு, தாய்க்கும் அன்பு, அப்படிதானே? அதுக்காக எப்போ கவனிக்கிறாங்க, வேலைகள்லாம் குறைச்சி கொள்றாங்க. இப்பவே என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கக்கூடாது, ஹெவி ஒர்க் செய்யக்கூடாது. ஏன்? அந்த பிள்ளை மேல உள்ள அந்த அன்பு. குழந்தைன்னு வெளியே வரல, கருப்பா சிகப்பான்னு தெரியாது, மூக்கு மொழி நல்லா இருக்கான்னு தெரியாது, யார மாதிரி இருக்குன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இந்த குழந்தை மேல என்னது? ஒரு அன்பு. அல்லேலூயா. இப்ப யார் இப்ப பிள்ளை பிறந்து அது அப்புறம் தாயை நேசிக்குது, அப்பாவை நேசிக்குது. இப்ப யாருடைய அன்பு ஃபர்ஸ்ட்? இதுல பெற்றோருடைய அன்பு தான் முதலாவது. அப்பதான் பிள்ளைகளுடைய அன்பு. அதே போலதான் தேவன் நம்மை தாயின் கருவில இருப்பதற்கு முன்பதாகவே தெரிந்தெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முன்பதாகவே தெரிந்தெடுத்தார். கண்கள் கண்டது, அவர் தான் முதல்ல நம்மளை கண்டார். நான் தாங்க முதல்ல ஆண்டுட்ட வந்துட்டு அப்படி சொல்லுவோம். அவர் கண்டதுனால தான் நம்ம வந்தோம். அல்லேலூயா. அதனால முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் அவர் தான் நம்ம மேல வச்சிருக்கிறார். அடுத்ததான் சொல்லப்பட்டிருக்குது, நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவருடைய அன்பை விவரிக்க நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம். அன்புக்கு அல்லவே இல்லை. உபாகமம் 7:8 வாசிங்க. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். எல்லா ஜனங்கள்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப பயில்வான்கள், அப்படி கர்த்தர் தெரிந்தெடுக்கலையா? எப்படி தெரிந்தெடுத்தாரா? நீங்க கொஞ்சமா இருக்கும்போது, சின்ன ஆளா இருக்கும்போது நம்மளுக்கு தெரிந்தெடுத்தார். ஏசாயா 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நம்ம கொஞ்சமா இருக்கும் போதே நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். அவர் பாருங்க, பணங்காசு இல்லைன்னா ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஆட்களுடைய அன்பு கம்மியா தான் இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் வசதி படைச்ச உடனே நல்லா நிறைய பேர் வந்து அன்பு செலுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் நாம் ஒரு சின்ன ஆளா இருக்கும் போதே நம்ம அன்பு கூறுகிறார். நாம் அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எதற்காக? நம்மை ரட்சிக்கும்படியாக. அவர் தமது அன்பின் நிமித்தமும் நம்முடைய பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை நம்மளை மீட்டு பூர்வ நாட்கள் எல்லாம் அவரை தூக்கி சுமந்தார். அப்ப அவருடைய அன்பு பாருங்க, நம்மளை தூக்கி சுமக்கிற அவருடைய அன்பு. அல்லேலூயா. எப்படி ஒரு தகப்பன் தாய் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல அவருடைய அன்பு எப்படி இருக்குது? நம்மை ஒவ்வொரு நாளும் தூக்கி சுமக்கிறது. ஓசியா 11:4 மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை நுகத்தடியெல்லாம் எடுத்து போட்டு அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அன்பு கூர்ந்தார். ஆமென். மனுஷனை கட்டி இழுக்கிற என்ன கயிறு? அன்பின் கயிறுகளினால இழுக்கிறார். இதெல்லாம் அவருடைய அன்பு, அவருடைய லவ். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாரபட்சணை இல்லாத தெய்வம். ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி, ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. அவருடைய அன்பு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறது. யார் யார் அவரிடத்தில் அந்த அன்பை கொண்டு வந்து நெருங்கி வராங்களோ அதுலதான் டிஃபரன்ஸ் இருக்குது. சரியா? அப்போ அந்த அன்பு, இதெல்லாம் தேவனுடைய அன்பு. அதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். அது எப்பவுமே அது சூப்பர் தான். அதுக்கு எப்பவுமே 100க்கு 1000 10,000 மார்க்கு தான். இப்ப அடுத்ததாக நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
நாம் அவரில் அன்பு கூறு வேண்டும். அன்பு கூறு, அவரிடத்தில் நீ அன்புள்ளவர்களாயிரு. அப்ப நம்ம எப்படி எல்லாம் அவரிடத்தில் அன்பு கூறணும்? அதோட அடையாளம் என்ன? நீ அன்பு கூறுற அப்படின்னா உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும்? எப்படி உன் வாழ்க்கையில் அந்த அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும்? வாசிங்க உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறுவாயாக. நீ அன்பு கூறுகிற தேவ பிள்ளையா இருந்தால் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மா, உன் முழு ஹார்ட், ஃபுல் ஆஃப் ஹார்ட், உன்னுடைய ஆத்மா, சோல், உன் ஃபுல் சோல், உன் முழு பலன், உன்னுடைய எல்லா ஸ்ட்ரென்த், ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட நீ என்ன செய்யணுமா? அன்பு கூறணும். இப்ப நீ கொடுக்கிற அன்பு, நாம் தேவனிடத்தில் காண்பிக்கிற அன்பு எப்படி இருக்கணும்? ஆண்டவர் நமக்காக எல்லாமே செய்து முடிச்சிட்டார். அவருடைய அன்புல எந்த குறையும் கிடையாது. அப்பழுக்கற்ற அவருடைய அன்பு. அந்த அன்புக்கு நம்ம எந்த நீளம், ஆழம், அகலம், எல்லாம் உயரம், எதுவும் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் அன்பு அவருடைய அன்பு. என்னுடைய அன்பு எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. என்னுடைய அன்பு முழுமையாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? ஃபுல். முழுனா என்னது? ஃபுல். என் இருதயம் அவருடைய அன்பினாலே பொங்க வேண்டும். உன்னத பாட்டில் சொல்லியிருக்கல, என் இருதயம் அன்பினால் பொங்குகிறது. ராஜாவை குறித்து நான் பாடுகிறேன். அந்த அன்பினால தேவனை பாடுறது. இருதயம் முழுவதும் தேவனுடைய அன்பினால நிரப்பப்படணும். இன்னைக்கு இருதயத்தை பிச்சு 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 அங்கங்க கொடுத்துடக்கூடாது. இந்த இருதயத்துல முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிற இருதயமா அந்த இருதயம் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு கூறுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உலகத்துக்கெல்லாம் அன்பை பகிர்ந்து கொடுத்துட்டு கத்தரிட்ட வரும்போது கடைசி நேரம் கொஞ்ச நேரத்தை அன்பை கொடுக்கிறது அன்பல்ல. அது முழுமை கிடையாது. அது ஏதோ சும்மா பேருக்கு கொடுக்கிறது அன்பு. இன்னைக்கு அவனுடைய ஃபுல் ஹார்ட், அவரை முழு அன்பு. நமக்கு இயேசு கொடுக்க தான் இருதயம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துடுறோம். அந்த ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம், அந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, அது இது, நேரம், வேலை, ஒர்க்கு, குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள், எல்லாத்துக்கும் அன்பெல்லாம் பிச்சு ஷேர் பண்ணிட்டு ஆண்டுகிட்ட வரும்போது என்னல்ல, ஒன்றுமே இல்லாண்ட வெறுமையான பாத்திரம், ஒண்ணுமே இல்லாண்ட கொடுக்க எல்லாம் நத்திங் சொல்ற அளவுக்கு நம்மளோட லைஃப் என்ன செய்யக்கூடாது? முதலாவது உன்னுடைய ஹார்ட் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? முதலாவது உன் ஆண்டவர் இடத்தில் கொடு. முதல் அன்பு நான் தேவ பிள்ளையாகிய உனக்கும் எனக்கும் அவர்தான் முந்தி அன்பு கூர்ந்தார். என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் அவருக்கு தான். எத்தனை பேரால சொல்ல முடியாது? முதல் அன்பு அவருக்கு தான். லவ்னா அசிங்கமான வேர்டு கிடையாது. அன்பு, தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த 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 பரிசுத்தமான அன்பை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லா இடமும் நீ அன்பு செலுத்து. ஆனால் உன் முழுமையான அன்பை யாருக்கு கொடு? அநேகர் முழுமையான அன்பை பிள்ளைகிட்ட வச்சிருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை 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 பிள்ளை. அப்புறம் அது எழுமி நின்று கொத்தும் போதுதான், ஐயோ எசப்பா என் பிள்ளை இல்லப்பா, நீங்க தான் நீங்க தான் நீங்க தான். முதலாவதே அன்பெல்லாம் ஆண்டருக்கு. அதுக்காக எல்லாரும் வெறுத்து தள்ளுறதல்ல. தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சுன்னா நீ எல்லாரையுமே நேசிப்பீங்க. லவ் பேஸான லைஃப் உங்களுக்குள்ள இருக்கும். கணவனை நேசிப்பீங்க, மனைவியை நேசிப்பீங்க, பிள்ளைங்களை நேசிப்பீங்க, உங்கள் பெற்றோரை, கூட பிறந்தவங்களை, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை, உங்கள் சக விசுவாசிகளை எல்லாத்தையும் எப்படி இருப்பீங்க? நீங்க லவ்விங்கா இருப்பீங்க. ஏன்? அந்த அன்பு எனக்குள் வர 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 அந்த அன்பை நிரப்ப 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 நான் எல்லாரிடையும் எப்படி இருப்பேன்? நான் அன்பா இருப்பேன். சட்டு சட்டுன்னு மூஞ்ச காட்ட மாட்டேன். ரோட்ல போனா கூட அப்படியே நல்லா ஸ்மைலிங்கா, அப்படியே அன்பா. அந்த அந்த கிருபை நமக்கு வேணும். இயேசு இவ்வளோ பெரியவர்ல, எங்க போனாலும் அவரை தேடி ஜனங்கள் வந்தாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அவருடைய ஃபேஸ், அவர் அப்படி ஒரு லவ்விங் அவருக்குள்ள இருந்துச்சு. அன்பின் சொரூபமாய் நடந்து திரிந்தார். நாமும் அப்படிதான் இருக்கணும். அப்ப முதலாவது எனது ஃபுல், உங்களுடைய முழுமையை கர்த்தரிடத்தில் நீங்கள் கொடுக்கிறது தான் அன்பு. இரண்டாவது சங்கீதம் 97:10 வாசிக்கும் போது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். அப்ப அடுத்ததாக அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் அடையாளம் என்ன? தீமையை வெறுத்துருவாங்க. எதை வெறுப்பாங்க சொல்லுங்க? தீமையை வெறுப்பாங்க. ஹல்லேலூயா. தீமை செய்ய தெரியாது, பாவம் செய்ய தெரியாது. வாசிங்க ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு
ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் தீமைக்கு எப்படி இருக்கணுமா? பேதையா இருக்கணும். ஐயோ, தீமை செய்யவே எனக்கு தெரியாதுங்க, பொய் சொல்லவே எனக்கு வராதுங்க. பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. பொய் சொல்லவே வராது. உனக்கு தான் பொய் சொல்ல வராது, தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லி மாட்டிக்கிட்ட பத்தியா? அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும். பொய் சொல்ல வரக்கூடாது, தெளிவா பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொய் சொல்ல நான் பேத நானு தெரியாது. தப்பா சில பேர்லாம் எப்பவுமே அவங்களா ஒரு தப்பான ஒரு யூகம் வகிப்பாங்க. அந்த ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. உள்ளதை உள்ளதென்றும், ஏன் அவங்க என்ன பார்க்கல, அவங்க ஏன் என்கிட்ட பேசல, உடனே இவங்களா ஒரு கற்பனை கோட்டை கட்டி வைப்பாங்க. அந்த கேவல புத்தியில நமக்கு இருக்கக்கூடாது. இவங்களா யோசித்து யோசித்து இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான், அவங்க இதனால தான் அப்படி சொன்னாங்க, இவங்க இதனால தான் இப்படி என்கிட்ட பேசினாங்க. கற்பனை கோட்டை தயவுசெய்து கட்டாதுங்க. அல்லேலூயா. கற்பனை கோட்டை கட்டி கட்டி தான் நம்ம நிறைய போயிட்டோம் வாழ்க்கையில. கோட்டையில வாழ முடியல. காரணம் என்ன? தீமை என்னை மேற்கொள்ள கூடாது. தீமையான எண்ணம் எனக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தீமைக்கு நான் எப்படி இருக்கணும்? பேதையான மாறணும். அல்லேலூயா. சொல்லுங்க, தீமைக்கு எப்படி மாறணும்? பாவம் செய்ய தெரியாது. தேவனால எல்லாம் செய்ய முடியும், அவரால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய அவரால். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அது முடியாது, அவ்வளவுதான். மேனுஃபேக்சரே அப்படிதான். தேவ பிள்ளையே உன்னை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார்? நீ பாவம் செய்யும்படியாக அல்ல, நீ பாவத்தை தள்ளிவிடும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆவியான உண்மையில் இருக்கிறார். ஆமென். உலகத்திலும் அதுல நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரத்தையும் நீ தள்ளிவிடு. அப்படிதான் தேவன் நம்மளை சிஸ்டம் கொண்டு வரார். அதை விட்டு என்ன செய்யணுமா? அப்ப அவருடைய அன்பு கூறுறவங்க என்ன செய்வாங்களா? தீமையை வெறுத்து விடுவாங்க. இது வரைக்கும் தீமை செய்யறதில்ல, கொஞ்சம் சண்டை போடுறதுல கோபம், வைராக்கியம். தீமைனா என்ன நினைக்கிறீங்க? வைராக்கியம், கோபமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, சமாதானம் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆளை மன்னிக்க மாட்டாங்க. அந்த வைராக்கிய காலம் முழுக்க இருக்கும். அதெல்லாம் என்னது? தீமை. அதெல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் என்னது? வாழ்க்கையில தீமை. தீமை வெறுத்து விடுங்கள், பேச மாட்டேன், அது ஒரு தீமை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாம் லைஃப்ல எல்லாம் வரும், எல்லா மேடு பள்ளத்தையும் தாண்டி போக கத்த கிருபை தருவார். அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு ஒரு வாலிபட்டம் சொன்னேன், இதெல்லாம் இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு. பரவாயில்ல, லைஃப்ல இதெல்லாம் நடக்கும். மேடு பள்ளங்கள் லைஃப்ல வரும், நிறைய லைஃப்ல நிறைய இன்டர்ஃபியர் ஆகும். இதெல்லாம் சோர்ந்து போகக்கூடாது. கத்த கூட இருந்து உன்னை நடத்துவார். அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமே தவிர எதையாவது கற்பனை கட்டிடக்கூடாது. தீமைக்கு நான் பேதையா மாறணும். பாவம் செய்ய எனக்கு தெரியாதுங்க. இந்த தீமையான எண்ணங்கள் கூட நான் யோசிக்க தெரியாது. சொல்லுவாங்களே, இவர் எப்பாவே தப்பாதாங்க யோசிப்பாரு, தப்பாதான் நினைப்பாரு. அந்த தாட் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எப்போதும் நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே சிந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. உண்மை உள்ளவைகள் அவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ, நீதி உள்ளவைகள் அவைகளோ, கற்புள்ளவைகள் அவைகளோ, அன்புள்ளவைகள் அவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. தீமையை வெறுத்து விடுங்கள். தேவன் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க சிந்திக்க வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியம் என்ன? தீமையை வெறுத்து விட வேண்டும். தீமைக்கு பேதையா மாறணும், முட்டாளா மாறிடணும். எதுக்கு? தீமைக்கு முட்டாளா மாறிடணும், பாவம் செய்யறதுக்கு முட்டாளா மாறிடணும். கர்த்தர் நமக்கு கிருபை தரும். அப்ப யார் அப்படி இருப்பாங்களா? அவரிடத்தில் அன்பு கூறுகிற தேவ பிள்ளை இப்படிதான் வாழுவாங்க. இன்னொரு ஆளை கெடுக்கவோ, இன்னொரு ஆளை பற்றி கேவலமாய் பேசவோ, அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணவோ, அவங்க கிட்ட இருந்து எதையாவது இழிவான ஆதாயத்தை தேடுறதெல்லாம் தேவ பிள்ளைக்கு என்ன செய்யாது? இருக்காது. தேவனை நேசிக்கிற பிள்ளைக்கு அதெல்லாம் இருக்காது, அதை செய்யவும் தெரியாது. அப்படிதான் வாழ்க்கை. மற்றவங்க பார்த்து நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க, உலகம் நம்மளை முட்டாள்னு சொல்லட்டும், ஆனா வேதம் சொல்லும், இவதான் என்னுடைய அன்பான பிள்ளை. அல்லேலூயா. பரலோகம் திறந்து இயேசுவை பற்றி சொல்லுச்சு, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய். இன்னைக்கு நம்ம அப்படி வாழும் போது பரலோகம் திறந்து சொல்லும், இவன் என் பிரியமான பிள்ளை, நான் இவளில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ள வரணும்னா சில உலகத்தினுடைய சில தீமைகள் எல்லாம் வெறுத்து தள்ளிடணும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிங்க சங்கீதம் 31:23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள்,
உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அடுத்ததாக கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்க எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். அப்போ யார் அன்பு கூறுவா? பரிசுத்தவான்கள். கன்னியர்கள் உம்மை நேசிப்பார்கள். கன்னியர்களா என்ன? அப்பழுக்கற்றவங்க, கற்புள்ளவர்கள், பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாப்போடு வாழுபவர்கள், தேவனுடைய அந்த பரிசுத்தத்துக்குள் காணப்படுகிறவர்கள், அவரில் அன்பு கூறுவார்கள். பரிசுத்தமாய் இருக்கிறவங்க தேவனை அதிகமாய் நேசிப்பார்கள். அங்கங்க அசுத்தம், சுத்தமில்லாத தன்மை, ஒழுங்கீனம், பாவம், இச்சை எல்லாம் கலந்துச்சுன்னா கர்த்தர் மேல உள்ள அன்பு என்ன செஞ்சிடும்? குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு அன்பிலே கர்த்தர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுவார். அந்த வார்த்தையை நீங்க கேட்க கேட்க உங்களுக்குள்ள கர்த்தருடைய அன்பு ஊற்றிக்கொண்டே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பை ஆண்டவர் ஊற்றுகிறார். இருதயத்தில் என்னத்தை ஊற்றுகிறாராம்? அவருடைய அன்பையே அவர் ஊற்றுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய அன்பு உங்களுக்குள் ஊற்றப்படுகிறது. நீங்களும் யாரா மாறிக்கிட்டே இருக்கிறீங்க? ஒரு லவ்விங் பர்சனா, தேவனிடத்தில் முதலாவது அன்பு கூறுகிற அந்த லவ்விங் பர்சனா நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப பரிசுத்தவான்கள் யார் அன்பு கூறுவா அவர் மேல? பரிசுத்தவான்கள் அவரை நேசிப்பார்கள். பரிசுத்தமாய் மாற மாற அந்த அன்பு அதிகமாக அதிகமாக நீங்க யாரா மாறிக்கிட்டே இருப்பீங்க? பரிசுத்தவான்களா மாறுவீங்க. யார் அதிகமா தேவனை நேசிப்பாங்க? பரிசுத்தவான்கள் அவரை நேசிப்பாங்க. நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தவான்களாய் நம்மளை அழைத்திருக்கிறார். நம்ம அதுக்கு தான் நம்மளை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நம்மளை பியூரிஃபை பண்றார். நம்மளை பியூரிட்டி இருக்குது. நிறைய அக்குவாக நிறைய தண்ணி பியூரிஃபிகேஷன் பண்றது இருக்குது. அது என்ன செய்யுது? வாட்டரை பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே போல இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். எதற்காக? அவரிடத்தில் அன்பு கூறும்படியாக. இன்னைக்கு வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள இருக்கிற அன்பின் லெவல் கூடணும். கர்த்தர் மேல் உள்ள லவ் கூடணும். ஹல்லேலூயா. எப்போது இருக்கிறது போல வாழக்கூடாது. கர்த்தர் மேல் அந்த அன்பிலே அதிகமா செயல்படணும். அன்புள்ளவங்களா மாறணும். ஹல்லேலூயா. அந்த அன்பிலேயே மகிழ்ந்து இருக்கணும். அந்த அன்பிலே கண்ணீர் வடியணும். ஏன் அழும் தெரியாது, ஏன் அழுதும் நமக்கே தெரியாது. ஏன்? அந்த அன்பு. அந்த அன்பை நினைத்து நினைத்து அவருடைய மார்பில சாய்ந்து அந்த அன்பினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. அந்த அன்பினால் நிரப்பப்படினா உண்மையா நமக்குள்ள இருக்கிற கெட்ட சுபாவங்கள், சண்டை, கோபம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஏன்? அவருடைய அந்த அன்பின் கேரக்டர் நமக்குள்ள வந்துடும். அந்த அன்புக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. 1 யோவான் 5:3 வாசிக்கும் போது, நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அடுத்ததாக அவரில் அன்பு கூறுகிறவர் எப்படி இருப்பாங்க? எப்படி இருக்கணும்? அடையாளம் என்ன? அவருடைய அன்பு கூறுறவங்க கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளுவாங்க. நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிக்கிட்டு உன் சகோதரனை பகைச்சினா நீ எப்படி கட்டளை கை கொள்றேன்னு அர்த்தம்? நீ அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா ஜபத்துக்கு வர மாட்டேங்கிற, ஒழுங்கா பைபிள் படிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கா கர்த்தரை தேட மாட்டேங்கிற, அர்ப்பணிச்சு வாழ மாட்டேங்கிற, இப்ப எப்படி அது அன்பு கூறுதலா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அன்பு கூறுகிற தேவ பிள்ளை கட்டளைகளை கை கொள்ளுவார்கள். கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளை என்ன செய்வாங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, சகோதரர்களை நேசிப்பாங்க. கர்த்தர் அன்பு கூறுதே சொல்லி சகோதரனை பகைக்கிறவன் அவன் ஒளியிலே அல்ல இருளில் நடக்கிறான். நீங்க யாரையாவது பகைச்சிட்டே இருக்கீங்களா? நீங்க ஒளியில நடக்கல, இருள் தான் நடக்கிறீங்க. யாராவனா இருக்கட்டும், நீங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்களா இருந்தா கூட அது உங்களை ஏமாற்றுற காரியம். நீங்க தேவ பிள்ளை, உங்களுக்குள்ள தேவ அன்பு இருந்தா அந்த அன்பை தான் நீங்க எல்லாருக்கும் என்ன செய்வீங்க? அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு டேங்க்ல தண்ணி அது நல்லா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அழுக்கா இருந்தாலும் அந்த டேப்புக்குள்ள என்ன வரும்? டேங்க்ல என்ன இருக்குதோ அதான் உள்ள அங்க ஃப்ளோ ஆகும். மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள அந்த அன்புல அந்த தூய்மை வந்துடணும். ஹல்லேலூயா. அந்த அன்பு, தேவனுடைய அன்பு நிரம்ப நிரம்ப அதுதான் ஃப்ளோ எல்லாருக்குள்ளேயும் வரும். அந்த பாத்ரூம்ல, அந்த ஹால்ல, கிச்சன்ல, அந்த ஜிங்க்ல எல்லாத்துலயும் அந்த தண்ணி தான் வரும். தேவன் அன்பு நம்மளை நிரப்ப நிரப்ப நம்ம எங்கெல்லாம் நடக்கிறோமோ, யார்ட்டெல்லாம் பேசுறோமோ, யார்ட்டெல்லாம் பழகுறோமோ அந்த அன்பு தான் அங்க இறங்கி வரும். அல்லேலூயா. அந்த அன்பு, தேவ அன்புக்கு முதலிடம் கொடுத்து பாருங்களேன். மற்றவங்க செய்யற தீமைகள், மற்றவங்க செஞ்சதெல்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா அதை விட பெரிய தியாகத்தை என் தகப்பன் எனக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவோ கொடுமைகள் செய்தார்கள்,
ஆனாலும் அவர் சொன்னார், பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு. இந்த அன்புக்கு ஈடா நம்ம என்னத்தங்க செஞ்சிட போறோம்? சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும், அதையே பல வருஷம் இழுத்துக்கிட்டு கிடப்போம் நம்ம. அதெல்லாம் நாங்க அவள்கிட்ட பேச மாட்டோம், நாங்க அவள்கிட்ட பண்ண மாட்டோம். அதெல்லாம் விட்டுடுங்க. தேவ அன்பு எனக்குள்ள வர 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 இதெல்லாம் நமக்கு சின்னதா மாறணும். ஏன் நமக்கு இந்த விஷயம்லாம் பெருசா இருக்குன்னா, தேவ அன்பு உங்ககிட்ட இல்லை. தேவ அன்பு குறைஞ்சிருந்தா மனுஷனுடைய செயல்கள் நமக்கு பெருசா தெரியும். தேவ அன்பு எனக்குள்ள வர வர மனுஷன் செய்த கிரியைகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி அது ஒரு புள்ளி போல மாறிடும். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பில் நிலைத்திருங்க. அன்பா இருக்கிறேன்னா கட்டளை கை கொள்ளுவீங்க, அவ்வளவுதான். அதான் வசனம். பைபிள்ல என்னெல்லாம் கட்டளை எழுதி கொடுத்திருக்கிற அதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம், அதை கை கொள்ளுவோம். அப்பதான் யாரு இவங்கெல்லாம் தேவனை நேசிக்கிறவங்க. எப்போதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என் தேவனை நான் தேட வந்துகிறேன். அல்லேலூயா. அதிகமாய் அன்பு கூறுறவங்க அதிகமாய் ஆண்டுட்ட வந்து நிற்பாங்க. அன்பு கூறுறவங்க அதிகமா செயல்படுவாங்க. அன்பு கூறுறவங்க அதிகமா தாங்குவாங்க. அன்பு கூறுறவங்க அதிகமா சகிப்பாங்க. அன்பு கூறுறவங்க எல்லாரையும் அதிகமா நேசிப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த அன்பு கூறுறவங்க கட்டளைகளை அவங்க என்ன செய்வாங்களாம்? கை கொள்ளுவாங்க. யாத்திராகமம் 20:6 வாசிக்கும் போது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பாருங்க, அப்ப அவரிடத்துல அன்பு கூர்ந்து கற்பனை கை கொண்டா என்ன வருமா? அவருடைய இரக்கம் எத்தனை வருஷமா? நமக்கு நம்ம நாலேஜுக்கு நம்ம வருஷம் எவ்வளவு தெரியும்? நம்ம உயிரோடு இருக்கிற வருஷம் தான் நமக்கு தெரியும். ஆனா நம்ம செத்து மண்ணோடு மண்ணு போனாலும் ஆத்மா பரலோகத்துக்கு போனாலும் ஆண்டு சொல்றாரு, உன்னுடைய சந்ததி 1000 வருஷம் சொல்லல, 1000 தலைமுறை வரைக்கும். ஒரு நபருடைய அன்புங்க, ஒரு நபருடைய லவ், தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு. தாவீது ஒருவனுடைய அன்பு, ஒருத்தன் தான் தாவீது. கர்த்தரை பாடி 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 சிலரை பாடுறதுக்கே நம்ம படுத்துற, ஐயோ நாங்க பாடணுமா, ஐயோ நாங்க வரணுமா, நாங்க அதை செய்யணுமா. அந்த அவனை யாருமே சொல்லல. இங்கேயாவது நாங்களாவது என்ன செய்யறோம்? ஜபத்துக்கு வந்தியா, ஏன் வரல கேட்கிறோம். அங்க அவனை கவனிக்க கூட ஆள் கிடையாது. அவன்கிட்ட பேசணும்னா அவன் ஆடுகள் தான் வந்து அவன்கிட்ட பேசணும். ஆனா அங்க உக்காந்து நீ பாட்டு பாடுனியா, பாட்டு தேடிட்டியா, ஆண்டரை பிரியப்படுத்தினியா, பைபிள் படிச்சுட்டியா, ஜோமனிய கேட்க ஆள் கிடையாது. அவனா தேவனை பாடுறான். அந்த அன்பு பாருங்க, தாவீது அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறான். அவனையும் கர்த்தரையும் பிரிக்க முடியல, அந்த அளவுக்கு அன்பு அவனுக்கு. அதனால தான் ஒரு கல்லுல ஒரு கூழாங்கல்ல கோலியாத்தை வீழ்த்தினான். அன்பு அதிகமாயிட்டே இருந்தா ஒரு கல்லு போதுங்க. உங்களுக்கு விரோதமான அந்த மாம்ச கிரியைகளையும் பாவங்களையும் அசுத்தங்களையும் அந்த மலையை உடைக்க ஒரு கல்லு போதும். அல்லேலூயா. நம்ம 1000 கல்லு வீசி பார்க்கிறோம், ஒன்னும் கீழே விழ மாட்டாங்க. ஏன்? அந்த பேஸ் என்ன? அந்த லவ், அந்த அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்பினால் அவன் வாழ 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 அதான் சொன்னாரு, தாவீதுக்கு என்று ஒரு சிங்காசனத்தை நான் உண்டு பண்ணுவேன், அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். தாவீது மரிச்சு போயிட்டாங்க. எத்தனை தலைமுறை பாருங்க, இந்த நாள் வரைக்கும் தாவீது சிங்காசனம் பூமியில இருந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிங்காசனத்துல கிறிஸ்துவே வந்து பிறக்கிறார். அந்த அன்பு தான் முக்கியம். அந்த அன்பினாலே என்ன செய்யணும்? கர்த்தரை இரக்கம் செய்வார் நம்ம பிள்ளைகளுக்கு. தேவன் மேல நீங்க அன்பு வச்சுட்டே அன்பு கூர்ந்துட்டேங்க, உங்க பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கு தேவனுடைய தயவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சில பிள்ளைங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்குதா, சில பெற்றோர்களுடைய ஜெபம், சில பெற்றோர்களுடைய அர்ப்பணிப்பு, சில அம்மாக்களுடைய ஜெபம், சில அப்பாக்களுடைய அர்ப்பணிப்பு என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க? அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கர்த்தரை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த பிள்ளைகள் குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தலை தோங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு தேவனுடைய அன்பு என் மேலே ஊற்றப்படுவதாக. இன்னைக்கு எந்த அன்புல குறைஞ்சு இருக்கிறோமோ இன்னைக்கு ஆண்டுட்டு கேளுங்க, கரங்களை விரித்து கேளுங்க. ஏசப்பா என்ன அன்புள்ள நபரா மாற்றுங்க. உங்க அன்பு என் மேல அதிகமா இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஏன் அன்பு தான் ரொம்ப குறைஞ்சி குறைஞ்சி ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. இன்னைக்கு அப்படி அல்லப்பா. என்னுடைய அன்பின் முழுமையை நான் உமக்கு தருகிறேன். எத்தனை
நீங்க ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ராஜா. அவரிடத்தில் அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களை பகைக்கிறவர்கள் அப்படியே அழிந்து போவார்கள். உங்களுக்கு விரோதமான பிரச்சனை, போராட்ட, சத்துடைய கிரியை எல்லாம் அழிந்து போகும். நீ கர்த்தரை முதலாவது அன்பு செலுத்து. முழு இருதயத்தோடு அவரை நேசி. தீமையை வெறுத்து விடு. பரிசுத்தவானாய் மாறு. கட்டளைக்கு கீழ்ப்படி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். Jesus. Yes. Oh, we love you, O Lord. அன்பு கூறுவே ஆராதனை 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 அவரிடத்தில் அன்பு கூறுகிறவங்க வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்க. அன்பு கூறாதவங்க வாழ்க்கையில சாபங்கள். இந்த சாபத்தை முறிக்கத்தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவரிடத்தில் அன்பு கூறும்போது சாபங்கள் உடைக்கப்படுகிறது. அவரிடத்தில் அன்பு கூறும்போது சாபங்கள் உடைக்கப்படுகிறது. உன் குடும்பத்தில் உள்ள சாபங்களை அவர் நீக்கி போடுகிறார். அன்பு கூற கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உன் அன்பின் பரிமள தைலத்தை உடைத்தோடு பாதத்திலே ஊற்று. கண்ணீராக ஊற்று. உன் அன்பின் பிரதிபலனை கர்த்தருக்கு நீ கொடு. நீ தேவனுக்காக கொடுக்கிற அந்த அன்பின் அடையாளம் என்ன? அதை கர்த்தருக்கு அர்ப்பணி. உன் அன்பின் அடையாளத்தை தேவனுக்கு அர்ப்பணி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அது சந்தேகம் இல்லை. அது 100க்கு 100 அது உண்மைதான். ஏன் அன்புதான் ஏறி ஏறி இறங்குதுப்பா. என்னை கொஞ்சம் மாற்றுங்க ஆண்டவரே. என்னோட அன்பை கொஞ்சம் சரிப்படுத்துங்கப்பா. என் உள்ளத்தில் நீ நிறைந்ததும் ஆண்டவரே. உங்க அன்பினால் என் உள்ளம் நிரம்பட்டும். உங்க அன்பினால் என் உள்ளம் நிரம்பட்டும். எத்தனை பேர் கேட்கிறீங்க உங்க இருதயத்துல அவர் மேல உள்ள அன்பை வெளியே கொண்டு வாங்க. அந்த அன்பு வெளிப்படட்டும். அந்த அன்பை வெளியே உடைச்சு ஊத்துங்க. அந்த வாசனை அநேகருக்கு போகட்டும். யார் என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்காதப்பா. தேவன் மேல் வைத்திருக்க உன் அன்பை நீ உடைத்து ஊற்று. அன்புக்குரிய தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு இன்னும் அதிகமாய் பெருகட்டும். இன்னும் அதிகமாய் நம்மளுக்கு அன்பு கொடுக்கிறவைக்காக என் அன்பு முழுமையாய் வாழட்டும் ஆண்டவரே. முழுமையை உமக்கு தர கிருபை தருகிறார். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுமையை நான் உங்களுக்கு அன்பு செலுத்த கிருபை தருகிறார். அந்த பாவியான ஸ்திரியை போல எனக்குள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளங்களை நான் உடைத்து ஊற்ற கிருபை தருகிறார். அற்புதங்களை செய்யுங்க, மகிமைப்படுங்க. அந்த அன்பின் ஆழத்துக்குள் நாங்கள் எப்போதும் வாழ கிருபை தாங்க. எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center,
Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.